நைட்டு 12:30 ஒன்று இருக்கும். அர்த்தராத்திரியில் தனியாக ஒரு வயசு பொண்ணு தங்க நகையை போட்டுட்டு நடந்து வருது. அதை பசங்க பார்க்காமலும் போகிறானுங்க. ஏன்னாட்ரா முழிச்சு பார்த்தா கனவு. அர்த்தராத்திரியில் இல்லை, கத்திரி வெயிலில் கூட வயசு பொண்ணுங்க இல்லை, சின்ன பொண்ணு கூட தனியாக ஒரு பொம்பளை பொம்மையை கூட விட்டு வைக்க மனசு வராத இன்னும் சில மானம் கெட்ட நாய்க தே ஆர் ஸ்டில் இன் தி சொசைட்டி. உதாரணத்துக்கு நேற்று பொள்ளாச்சியில் நடந்த சம்பவம். ஒரு பொண்ணை 10 பேர் சேர்ந்து சீரழிச்சிருக்காங்க. அந்த பதிவில் அந்த பொண்ணோட குரல் கேட்கும்போது அண்ணா அடிக்காதீங்கண்ணா, நானே கலெக்டர். கேட்கும்போது கஷ்டமாக இருக்குடா. அண்ணான்னு சொன்ன ஒரு பொண்ணை அப்படி பண்ணால் எப்படிடா மனசு வருது? அந்த பொண்ணை லவ் பண்ணுறேன்னு சொல்லி ஏமாற்றி தனியாக கூப்பிட்டு வந்துட்டு he did a sexual harassment to her. அப்போ அந்த பையனோட 10 ஃப்ரெண்ட்ஸ் சொல்ல வந்துருக்காங்க. லவ் பண்ணுற பையன் நம்பி ஒரு பொண்ணு வந்துட்டு 2 பேர் தனியாக இருக்காங்க. அப்போ அந்த பையனோட ஃப்ரெண்ட்ஸ் 10 பசங்க ஒரு ரூம்குள்ளே இருக்கானுங்கன்னா அந்த பொண்ணுக்கு அப்போ எப்படி இருந்திருக்கும்? எவ்வளோ அதிர்ச்சியாக இருந்திருக்கும், எவ்வளோ அவமானமாக இருந்திருக்கும். ஃபேஸ்புக் மூலிமா ஒரு ஃபேக் ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணி அதில் அந்த பொண்ணு கூட பேசி மயக்கி தனியாக கூப்பிட்டு வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்கானுங்க. இது ஒரு பொண்ணுக்கு மட்டும் நடக்கலைங்க, கிட்டத்தட்ட 100 பொண்ணுகளுக்கு மேலே நடந்திருக்கு. அதில் பிடிப்பட்ட ஒருத்தர் சொல்கிறான், நான் ஃபஸ்ட்டு அந்த பொண்ணை காரில் கூப்பிட்டு வந்தேன், அப்புறம் அவன் மேலே கை வச்சேன், எதுவும் சொல்லலை. அப்புறம் அவளை கிஸ் பண்ண எதுவும் சொல்லலை. அதுக்கப்புறம் அவள் ட்ரெஸ் மேலே கை வச்சா அப்போ தான் வேணான்னு சொன்னான். பொண்ணுங்களா, ஒன்றே ஒன்று சொல்லேன், இந்த எஃபி, இன்ஸ்டா, ஃபேக் ஐடி அது மூலிமா வர ஃப்ரெண்ட்ஷிப், ரிலேஷன்ஷிப், அதுக்கு கேள்வி கேட்டால் நீங்கள் கொடுக்குற பதில் ஃபெமினிசம். இங்கே பாருங்கள், ஒரு பையன் உங்களை தொடுறான்னா அவனுக்கு மட்டும்தான் தெரியும் அது காமமா இல்லையான்னு. ஓகேவா? ஸோ எவனா வேணா இருக்கட்டும், பியூட்டியோட நீங்கள் லவ் பண்ணுற பையனாக இருக்கட்டும், உங்கள் ஃப்ரெண்டு, பெஸ்ட் ஃப்ரெண்டு, உங்கள் பக்கத்து வீட்டுக்காரன், உங்கள் அண்ணன், தம்பி, எவனா வேணா இருக்கட்டும், மயிர் மங்கானி எவனா வேணா இருக்கட்டும், அவங்க கூட நீங்கள் ஃபிசிக்கல் கான்டாக்ட் வச்சுக்காதீங்க. ஐ மீன் ஃபிசிக்கலாக டச் பண்ணி பேச வந்து அவாய்ட் பண்ணுங்கள். ஃப்ரம் ஹேண்ட் ஷேக் டு ஹக் எவ்ரிதிங் மேட்டர்ஸ். ஏன்னா எல்லா பெரிய விஷயமும் ஒரு சின்ன விஷயத்துலேருந்து தான் ஆரம்பிக்குது. சரிங்களா? யாருக்கோ நடந்த ஒரு விஷயம் நமக்கு நடக்கும், நம்ம ஏன் பயப்படுறோம்? அது முட்டாள்தனம் நினச்சிங்கன்னா அதுதான் பைத்தியகாரத்தனம். கரெக்டு தான், யாருக்கோ நடந்த ஒரு விஷயம் தான். இப்படி தானே எல்லோரும் நினச்சிருப்பாங்க. இப்படி தான் அந்த பொண்ணு முந்தானேற்று நினச்சிருக்கோம். ஆனால் நேற்று அந்த பொண்ணுக்கு யாரோ ஒருத்தவங்க யாரோவா இருந்தாங்க. இன்றைக்கி நமக்கு இந்த பொண்ணு யாரோவா இருக்குது. நாளைக்கு புரியும் நம்புகிறேன். நாங்கள் ஒன்றும் எல்லா பசங்க கூட பேசுறது இல்லையே. எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிற பசங்க கூட தான் நாங்கள் பேசுகிறோம், பழகுறோம். ஸோ எங்களுக்கு தெரியும் இல்லையா? நேற்று அந்த பொண்ணை அவன் லவ் பண்ணுறேன்னு சொல்லி நம்ப வச்சு ஏமாற்றி கூட்டிகிட்டு போய் தான் இந்த மாதிரி பண்ணியிருக்கானுங்க. அப்போ நல்ல பசங்களே இல்லையா? இருக்கானுங்க. நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள். உங்கள் கூட ஃபிசிக்கலாக டச் வைக்கணும் எல்லா பசங்களையும் நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள். நல்ல பசங்க அதுக்கு ஃபீல் பண்ண மாட்டானுங்க. அவனுங்க கண்டிப்பாக புரிஞ்சுப்பானுங்க. பசங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், ஒரு பொண்ணை தொட்டு பேசாத அவாய்ட் பண்ணுங்கள். ஏனெனில் காமம் விருப்பமில்லை எனில் மோசமான ஒன்று. அண்ட் சைக்காஸ்ட்டும் அதான் சொல்லுவாங்க. ஸோ பசங்க வந்து பொண்ணுங்களை தொட்டு பேசாதீங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். இப்போது நீங்கள் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன்னு சொல்லி கடைசியில் கல்யாணம் வரைக்கும் அது கொண்டு போக முடியாமல் போச்சுன்னா பசங்க தான் ஞாபகம் வச்சுக்கோங்க, யாரோ பெற்ற பொண்ணுக்கு இன்றைக்கி நீங்கள் பண்ணுறது தான் நாளைக்கு நீங்கள் பெற்ற பொண்ணுக்கு யாரோ ஒருத்தன் பண்ணுவான். உங்களுக்கு ஒரு பொண்ணு இல்லைன்னு தெரிஞ்சிச்சா அவன் இன்னொருத்தனோட பொண்டாட்டிக்கு நீங்கள் கொடுக்குறதா நாளைக்கு உங்களுக்கு வர்ற பொண்டாட்டி வாங்கிட்டு வரும். இந்த மாதிரி விஷயங்களை ஒழிக்கணும் அப்படின்னா நீங்கள் பண்ணுறது, பேசுகிறது, பழகிறது உங்கள் வீட்டு பொண்ணுன்னு நினச்சி பண்ணுங்கள். இல்லையா, இன்றைக்கி நீங்கள் பண்ணுறதா நாளைக்கு உங்கள் வீட்டு பொண்ணுக்கு நடக்கும்னு நினச்சி பண்ணுங்கள். அண்ட் பிள்ளைகளுக்கு ஒன்று, அப்பா சொன்னால் தான் கேட்கணும்னு இல்லை, உங்கள் மேலே அக்கறை உள்ள சில பசங்க சொன்னாலும் கேட்கலாம். அதை விட்டுட்டு அவன் எனக்கு தெரியும் அது தெரியும் அதெல்லாம் வேணாம். கொஞ்சம் சொன்னால் கேட்கலாம். சரிங்களா? பசங்க தான் பொண்ணுங்களை பார்த்துக்கணும். இதை வந்து பெற்றவங்க நினச்சா தான் மாற்ற முடியும். உங்கள் பொண்ணுக்கிட்ட பசங்கக்கிட்ட எப்படி பார்த்துருக்கணும்னு மட்டும் சொன்னால் பார்த்தாது. உங்கள் பசங்கக்கிட்டேயும் ஒரு பொண்ணை எப்படி பார்த்துக்கணும்னு சொல்லி வராங்க. ஒரு லவ் பண்ணுற பையனா, ஒரு ஃப்ரெண்டா, ஒரு அண்ணனா, தம்பியா, ஒரு பொண்ணை பசங்க தான் பார்த்துக்கணும். பாய்ஸ் டூ ப்ரொடெக்ட் கேர்ள்ஸ், பாய்ஸ் ஷுட் ப்ரொடெக்ட் கேர்ள்ஸ். பசங்க தான் பொண்ணுகளை பார்த்துக்கணும். இது இப்படியே போச்சு அப்படின்னா காலம் எப்படி வேணாலும் மாறும்.
இப்படியும் ஒரு காலம் வரும். பிள்ளைங்க அப்பாவை நம்ப மாட்டாங்க, தங்கச்சி அண்ணாவை நம்ப மாட்டாங்க, அம்மா பையனை நம்ப மாட்டாங்க. இப்படி ஒரு காலம் வறுமையில் நாடு நாசமாகி போகட்டும். சரி, அந்த மாதிரி ஒரு காலத்தில் வாழ்றதுக்கு செத்தரலாம், யூஸே கிடையாது, அவமானம். கடைசியாக ஒன்று சொல்கிறேன், இன்றைக்கி நீங்கள் மற்ற வீட்டு பொண்ணுங்களுக்கு பண்ணுறதா நாளைக்கு உங்கள் வீட்டு பொண்ணுங்களுக்கு நடக்கும். ரெஸ்பெக்ட் கேர்ள்ஸ்.